ஒழுங்கற்று நடக்கிற சகோதரரை விட்டு விலகு அப்படின்னு வேதம் நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறது. பால் தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறாரு, நாங்க சொல்லி கொடுத்த மாதிரி நடக்காம ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரரையும் நீங்க விட்டு விலகணும் அப்படின்னு உங்களுக்கு கட்டளை எடுக்கிறோம். அதாவது என்ன ஆச்சுன்னா, தெசலோனிக்கே சபையார் ஆண்டவருடைய வருதுன்னு சொல்லிட்டு அதுக்காக நாங்க ஆண்டவருக்கு பிரியமா நடக்கிறோம், அவருக்கு ஊழியம் செய்யறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு வேலை செய்யாம அவங்க சாப்பிட நினைச்சாங்க. அவங்க பாட்டுக்கு வேலை செய்யாம ஓசிலேயே எல்லாவற்றையும் அனுபவிக்கணும்னு நினைச்சாங்க. அவர் பால் சொல்றாரு, ஒருவன் வேலை செய்ய மனதில்லைன்னா அவன் சாப்பிடவும் கூடாது அப்படின்னு நாங்க உங்களுக்கு கட்டளை எடுக்கிறோம். ஏன்னா வேலை செய்யாதவங்க வீண் அலுவல்காரராய் மாறிடுவாங்க, ஒழுங்கற்று திரிகிறவர்களாய் மாறிடுவாங்க. அப்படி இல்லாம நீங்க அமைதலோட வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிடணும் அப்படின்னு நாங்க உங்களுக்கு கட்டளை இடுகிறோம், புத்தி சொல்லுகிறோம் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி இருக்கணுமா? புறம்பே இருக்கிறவர்கள் நம்மை கவனிக்கிறாங்க, அவங்க முன்னாடி நம்ம யோக்கியமாய் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு குறைவும் இல்லாமல் இருக்கணும், அமைதல் உள்ளவர்களாய் நம்ம இருக்க நாடணும், சொந்த அலுவல்களை பார்க்கணும், சொந்த கையினால் வேலை செய்து சொந்த கையினால சம்பாதிச்சதை வச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி வெளியே இருக்கிறவங்களுக்கு அதுதான் நம்ம யோக்கியமாய் நடக்கிறதாக பால் எழுதுகிறார். அந்த பால் இதை சொல்லுகிறதற்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கேன்னா, அவர் அவ்வளோ பிஸியான ஒரு ஊழியக்காரராக இருந்தார். ஆனா அவர் வேலை செய்து கொண்டே இருந்தார். கொரிந்தில இருக்கும்போது பார்க்குறோம், அங்கே ஆக்கிலா பிரிஸ்கிலால் அவங்க கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகள் அவர்களோடு கூட சேர்ந்து இவரும் வேலை செய்து கொண்டே இருக்கிறார். ஓய்வு நாள் தோறும் ஜெபாலயத்துல போய் சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொல்றாரு. அவர் சொல்றாரு, நீங்க எங்களை இதே மாதிரி நீங்க பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, உங்களுக்குள்ள நாங்க இருக்கும்போது ஒழுங்கற்று நடக்கலையே, ஒருவனிடத்திலும் நாங்க இலவசமாய் சாப்பிடலையே, ஒருவனுக்கும் நாங்க பாரமா இல்லாதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோமே அப்படின்னு சொல்லி அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். வேலை என்பது நமக்கு ஆண்டவர் பாரமாய் வைக்கல, அதை ஆசீர்வாதமாய் கொடுத்தார். ஏதேனில் எப்படி எல்லா விருட்சங்களையும் கொடுத்து எல்லாத்தையும் சாப்பிட்டு சந்தோஷமா இருன்னு சொன்னாரோ, அதே தேவன் அதே ஏதேன்ல நிலத்தை பண்படுத்தவும் காக்கவும் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வேலையை கொடுத்தார். அந்த தேவனை பின்பற்றுகிற நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கேள்வி. கர்த்தரின் வருகையை எதிர்பார்த்து நம்முடைய ஒவ்வொரு நாள் பொறுப்புகளிலும் உண்மையுடனும் ஒழுக்கத்துடனும் நடக்கிறோமா, அல்லது அலட்சியமாகவும் ஒழுங்கில்லாமலும் நடக்கிறோமா? ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, வேலை எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் என்பதை அறிந்து கர்த்தாவே அதை நாங்கள் கவனமாய் கர்த்தருக்காக சந்தோஷமாய் மனமும் வந்து செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. வேலை இல்லாம சோம்பலாய் மற்றவங்களுடைய காரியங்களிலே நாங்கள் அனுபவித்து கொண்டிராதபடிக்கு கவனமாய் நாங்கள் எங்களுடைய சொந்த வேலையை செய்து சொந்த சாப்பாட்டை சாப்பிட்டு கர்த்தருக்காகவும் நாங்கள் ஆயத்தப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆமேன்.